இதுக்கு முன்னாடியே 9 சாப்டர் கிட்ட இருக்கு. யாரும் பார்க்கணும்னா மறக்காம செக் பண்ணுங்க. நம்ம சோலோயிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ராகனார் கரண்ட்ல போயிட்டு இருக்கு. அண்ட் டீமன் ஸ்லேயரே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். யாராச்சும் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. ஸோ வெல்கம் டு ஃபேமிலி. நம்ம பார்க்க போகிறது பிளாக் க்ளோவரோட சீசன் 5 எபிசோட் 10ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? மேஜிக்கலா நீ எப்படி வந்த? கேட்டுங்கிறது ஒன்று தானே ஓப்பன் ஆயிருக்கு. நீ இங்கே வரவே முடியாது. நீ எப்படி வந்த? இங்கே பாருமா, கேட்டு அப்படிங்கிறது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி தான். அண்ட் அது மட்டும் கிடையாது, என்னோட ட்ரூ கோல் அப்படிங்கிறது ஈவில் காடஸ் கர்ஸை வச்சு நான் இந்த உலகத்தில் பிறக்கிறது தான். அதுக்கு எக்கச்சக்கமான டைம் அப்படிங்கிறது தேவைப்படும். ஏன்னா அதுக்கு தேவையான மேஜிக் யூஸரை கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப கஷ்டம் தான். பட் அதையுமே நான் பண்ணி முடித்தேன். ஃபஸ்ட்டு ஏசர், அதாவது உங்கள் அம்மா, அவங்க மேலே நான் கர்ஸ் மேஜிக் யூஸ் பண்ணி அவங்க செத்தக்கப்புறம் என்னால் வெனிகாவோட பாதி ஆக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அதாவது 50% பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வெனிகா அவளே என்கிட்ட கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டா. அப்படி இருக்கிறப்ப அது எனக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. இப்போ அவள் சாக போகிற நிலமையில அது ட்ரிகரிங் பாயிண்டாக அமைஞ்சு என்னை வெளியே கொண்டு வந்துருச்சு. அண்ட் 3வது லோல பிச்சிக்கா. இந்த 3 பேர்த்துல ஏசா செத்துட்டா. இப்போ வெனிகாவும் லோல பிச்சிக்காவும் செத்துட்டாங்க அப்படின்னா நான் இந்த உலகத்துக்கு ஃபுல்லாகவே மேனிஃபெஸ்ட் ஆயிடுவேன். என்னோட ஃபுல் பாடி அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி இவரோட வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ணுவா பாருங்க. சின்ன இந்த அளவுக்கு பயங்கரமான மேஜிக்கா? நீ லோல பிச்சைக்கு என்ன பண்ண? உண்மையை சொல்லி மேஜிக்கலா அவளை என்ன பண்ண? நான் அவளை ஒன்றுமே பண்ணலை. அவளுக்கு போட்ட அந்த கர்ஸை கொஞ்சம் தூண்டி விட்டேன். மற்றபடிலாம் ஒன்றும் பண்ணல. என்ன தைரியம் உனக்கு? உன்னை இதே இடத்துல இப்பயே கொள்றேன் பாரு. இவளோட அந்த சீட்டாக யூஸ் பண்ணுவாளா? பட் அடுத்த செகண்டே ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஏண்டி, என்னோட கரண்ட் ஸ்ட்ரென்த்துக்கு என்னோட கரண்ட் மேஜிக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன அட்டாக்லாம் வேலைக்கு ஆகாது. வேற ஏதாச்சும் கொண்டு வா. நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நீ நினச்செல்லாம் பண்ண நினச்சிட்டு இருக்கியா? நான் இருக்கிறதுக்கு நடக்காது. ஓ, நீனா? நான் பார்த்ததுலே நீ ஒரு ஆள் மட்டும் என்னோட கர்ஸே மாற்றி விட்டுட்ட. அதை ஆல்ட்ரு பண்ணது நீ மட்டும்தான். உண்மையிலே நீ பயங்கரமான ஒரு பொண்ணு தான். சாலட்டை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். நோயோட மேஜிக் என்னை இன்ஸ்பயர் பண்ணிடுச்சுன்னு சொல்லி இவன் மட்டும் பிக்சர் மேஜிக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இந்த பகுட்டு பிக்சர் மேஜிக்கும் நம்மளோட பிரேயர் மேஜிக்கும் ஒன்றா சேர்ந்து இந்த பகுட்டு வர, அதே சமயம் இவ ஒரு மேஜிக்கை போடுவா. என்ன பிரயோஜனம்? அசலாக மேஜிக்குள்ள எல்லாத்தையுமே அடிச்சு படுக்க போட்டுருவா. பட் நம்ம காஜா என்ன பண்ணுவோம்னா ட்ரூ லைட்டிங் மேஜிக் யூஸ் பண்ணி அவன் பாட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஆக்சுவலாக நம்ம லோல பிச்சுக்காக அண்டேன்னு பேசியிருப்பாங்களே, இந்த மட்டும் நான் குயினாக இருக்க தகுதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாள். அதை இவன் கேட்டிருப்பான். அப்போலேருந்து இவன் என்ன முடிவு பண்ணியிருப்பானா, அதை கேட்டதுலேருந்து நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். நான் இந்த ஹார்ட் கிங்டத்தோட ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸாக அமைவேன். லோல பிச்சுக்கா குயினாக பண்ண வேண்டிய எல்லா வேலையுமே நான் டிஃபென்ஸாக பண்ணுவேன். எனிமையாக இருக்கட்டும், டெவிலாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கொல்லுவேன். நம்ம லோல பிச்சுக்கா இடையில கையை விட்டுருவா. டே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்புவாளா? பார்த்தா அண்டினோட டைம் முடிஞ்சு போயிடும். இப்போ ஒத்துக்கிறீங்களா? உங்களுக்கு வேற வழியே கிடையாது. நீங்கள் தோற்று போயிட்டீங்க. இப்போ என்னோட செயின் மேஜிக்குமே போயிடுச்சு. என்னை தோக்கடிக்கிறது அப்படி இல்லைன்னா என்னை அட்டாக் பண்ண வேண்டிய ஒரே மேஜிக் அதுதான். அதையுமே நீ விட்டுட்டா. இப்போ வேற வழியே கிடையாது. ஆல்ரெடி இந்த உலகம் அப்படிங்கிறது அழிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எவனோ ஒருத்தன் திடீர்னு தப்புக்கடின்னு குதிச்சு வந்தா கூட யாராலையுமே எதுவும் பண்ண முடியாது. இந்த ரீசன் போதுமா நீ கிவ் அப் பண்ண? இந்த வீடு காஜாவை அப்படியே பிடிச்சி தூக்குவாளா? இது உனக்கு வலிக்காது அப்படின்னு தண்டரை அவன் மண்டை மேலே யூஸ் பண்ணுவாளா? இது இவளை கொஞ்ச நேரம் இம்மோபிலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். அன்னைக்கு அந்த வார்த்தையை கேட்டதுலேருந்து நான் என்னையே மேம்படுத்திக்கிட்டேன். உங்க இடத்துல இருந்து வரப்போற எல்லா டெவிலுமே வரப்போற எல்லா எனிமையுமே நான் கொல்லுன்னு உறுதி எடுத்தேன். இந்த ஹார்ட் கிங்டத்துக்கு ஒரு டிஃபென்ஸா இருப்பேன்னு நினைச்சேன். என்னைய மன்னிச்சிருங்க, நான் கார்டியனா இருக்க தகுதியே இல்லாதவன். இல்ல நீங்க அப்படி சொல்லாதீங்க. நீங்க மட்டும் உள்ளார இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமா போயிருக்கும். என்ன நடந்தாலும் நம்ம மக்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப சேஃபா இருக்காங்க. அதுக்கு உங்களை தான் நன்றி சொல்லி ஆகணும். இல்ல லோல பிச்சுக்கா, நீங்க இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் காப்பாற்றுறதுக்காக எல்லாத்தையும் பண்ணீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு மீறி பண்ணீங்க. அது உங்களை இந்த மட்டும் ஒரு டெவிலா மாத்தி விட்டுருக்கு. உண்மையிலேயே நான் ஸ்பிரிட் கார்டியனா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன். ஏன்னா நான் கிங்டத்தோட உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் உங்களை கொல்ல விட மாட்டேன். அதே மாதிரி நீங்கள் காயப்படுத்துகிற இந்த ஊண்டு அப்படிங்கிறது என்ன கொல்லவும் விட மாட்டேன். என்னோட ஒட்டுமொத்த எல்லா லைஃப் ஃபோர்ஸையும் ஒன்றா எடுத்து மேஜிக்காக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இந்த டெவிலை டிஸ்ட்ராய் பண்ண போகிறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமான இந்த டெவில் அப்படிங்கிறது இப்போவே இந்த நொடியை என் கையால் இந்த இடத்துல சாகும். உங்களை காப்பாற்றே தீருவேன். அல்டிமேட் லைட்டிங் மேஜிக்னு விடுவான் பாருங்க. உடுக்கு மேஜிக்கெல்லாம் அப்படியே செதிலாக செதைவா. பயங்கரமாக இருக்கும் அந்த அட்டாக் அப்படிங்கிறது. இந்த ஒரு பஞ்சு போது இன்னும் ஒரே ஒரு அட்டாக்கு அவ ஹார்ட்டை உடைக்கிற அளவுக்கு என்கிட்ட செயின் மேஜிக் இருக்கும். அதை வச்சு அடிச்சா அப்படின்னா அவ காலி ஆயிடுவா. இந்த படி நம்ம காஜா சாகிற நிலைமையில இருப்பான். இப்பதான் எனக்கு புரியுது, இதுதான் அந்த மேஜிக்கா? அந்த ஸ்பெல் கேஸ்டரோட ஓன் லைஃபை கொடுத்து யூஸ் பண்ற மேஜிக் இந்த மாதிரி தான் இருக்குமா?
மேக்னிஃபிசன்ட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட இந்த மேஜிக் அற்புதமாக இருக்குது. பட் என்ன பண்ணுறது, என்கிட்ட ஹை லெவல் ரீஜென்ரேஷன் இருக்குது. அது இருக்கிற வரைக்கும் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதே சமயம் இந்த கூட அண்டினுக்கு வர ஒரு மாதிரி ஆயிரும். அவன் வந்து படுத்துருவா. போன தடவை மட்டும் தான் இந்த தடவை ஆச்சு பாரு. இப்போ ஒரு நாள் சுத்தமாக சைட் மேஜிக் யூஸ் பண்ண முடியாது. இந்த தடவை இது கண்டிப்பாக முடிஞ்சிருச்சு. இந்த போட்டு நம்ம காஜா காலி, நம்ம சாலட்டாக இருக்கட்டும், இவனாக இருக்கட்டும், நம்ம அண்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே அடி வாங்கிடுவானுங்க. என்ன இப்பயாச்சும் ஒத்துக்கிறியா? கிவ் அப் பண்ணுறியா? இல்லை இது என்ன முடியலை, இது என்ன முடியலை. இந்த போட்டு மேஜிக்கை வச்சு நோயில் அடிச்சடிச்சு விளாண்டுட்டு இருப்பா. இங்கே பாரு, எனக்கு நல்லாவே தெரியுது உன்னால இப்போ எதுவுமே பண்ண முடியாது. நீ என்ன பண்ணாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒன்றுமே நடக்காது, எந்த ஒரு பாயிண்ட்டுமே கிடையாது. எனக்கு ஒன்று மட்டும் புரிய மாட்டேங்குது, ஹியூமன்ஸ் ஏன் அவங்களால முடியாது நடக்காதுன்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்த கூட வேணும்னே மறுபடியும் பண்ண பார்க்குறாங்க. ஒருவேளை அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை சர்பாஸ் பண்ண பார்க்குறாங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா என்னை கொல்ற அளவுக்கு மேஜிக் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருக்க எவன்ட்டையுமே கிடையாது. ஏசியர் அவளோட குழந்தைக்காக சண்டை போட்டா. இப்போ படுத்து கிடக்கிறனால காஜா இவன் இவனோட லாயல்ட்டிக்காக சண்டை போட்டான். அண்டு நீ நம்பிக்கைக்காக சண்டை போடுற. ஆனால் இதில் பொழுதுபோக்கான ஒரு விஷயம் என்னன்னா, இங்கே இருக்க எதுவுமே நினைக்கிறது கிடையாது, எல்லாமே வேஸ்ட்டு. நீ நீ கரெக்டாக தான் சொன்ன. நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். உனக்கு இது புரியாமலே இருக்கட்டும். ஏன்னா எங்களுக்கு சின்ன ஒரு சான்ஸு வின்னிங் பண்ணுறது இருந்தால் கூட நாங்கள் அதை தேடி போய் தான் ஆகணும். ஏன்னா நாங்கள் ஹியூமன்ஸ், அதுக்காக தான் இருக்கணும். எங்களால் ஜெயிக்க முடியலன்னா கிவ் அப் பண்ணணும் அப்படின்னு தெரியும். ஆனால் கிவ் அப் பண்ணிட்டா எங்களால் எப்பயுமே ஜெயிக்க முடியாது. நீ என்ன வேணால் சொல்லிட்டு போ, உன்னை தோக்கடிக்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உன்னோட பவர் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா நான் அப்படியே கீழே விழுந்து கதறி அழுவுன்னு போல தோணுது. ஆனால் இருந்தாலும் எங்களோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது கிவ் அப் பண்ணாமல் இருக்கிறது தான். அதை நாங்கள் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டோம். என்னடா இது எவ்வளோ சொல்லியுமே புரிஞ்சுக்க மாட்டீங்க, எனக்கு சுத்தமாக புரியலை. ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்க. நான் இப்போ லோல பிச்சுக்காக வெடிக்க வைக்க போகிறேன். வெடிக்க வச்சக்கப்புறம் அது இங்கே இருக்க மொத்த வெத்தி கொன்றும். அதுக்கப்புறம் நான் மேனிஃபெஸ்ட் ஆகி இந்த உலகத்துக்கு நான் ரிட்டர்ன் வந்துடுவேன். என்ன சொல்கிற பார்க்குறியா அப்படின்னு நம்ம லோல பிச்சுக்காக பாமாட்ட மாற்றிக்கிட்டு இருப்பா. லோல பிச்சுக்கா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாளா. இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கப்ப என்னடா நடக்க போகுதுன்னு பார்த்தா அந்த பொடி பாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்கிற நிலைமைக்கு போகிறப்ப ஒரு கத்தி பாயும். எப்படியோ லாஸ்ட் நேரத்தில் வந்துட்டோம் போல இருக்கு. உன்னைய பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாத்தியா, நம்ம ப்ராமிஸ் பண்ண மாட்டோம். நீனும் அப்படியே இருக்க, நானும் அப்படியே இருக்கேன். என்ன சொல்ற நோயல்? ஆஸ்தா அப்படின்னு சொல்லி இவளுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறப்ப யாரா இவன் அப்படின்னு முறைச்சு பார்த்துட்டு இருப்பா. சோயா இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்ப்போம். சோயா லவ் யூ so much.